லஞ்ச லாவண்யமற்ற ஒரு சமூக நீதிக்கான அரசை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்பதை அதிகாரிகள் உணர வேண்டும் என்றும், மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன தாரக மந்திரத்தின்படி அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் செயல்பாடு இருக்க வேண்டும் என்றும், அரசு விதிகளுக்கு உட்பட்டு அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படலாம் என்றும், இதில் தனிநபர்களின் தலையீடு எதுவும் இருக்காது என்றும் முதல்வர் உறுதியளித்துள்ளார். அரசின் சேவைகள் மக்களின் வீட்டிற்கே போய் சேர வேண்டும் என்றும், அதற்கு அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை எதிர்பார்ப்பதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், சாலை மற்றும் பேருந்து போன்ற அடிப்படை வசதிகளுக்கு முக்கிய கவனம் செலுத்தியாக வேண்டும் என்றும், முதியோர் ஓய்வூதியம், சான்றிதழ்கள் வழங்குவது, மின் இணைப்பு மற்றும் மின்சார விநியோகம் போன்றவற்றில் விரைவான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும், திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை வேளையில் அதிகாரிகள் கட்டாயம் கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்றும் முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை அதிகாரிகள் சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக முடிவெடுக்க முழு அதிகாரம் அளிக்கப்படுவதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் சட்டம் ஒழுங்கு கூட்டத்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறைகளை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்றும், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் கலந்தாலோசித்து எந்த ஒரு சம்பவமும் நடப்பதற்கு முன்னதாகவே மூல காரணத்தை கண்டறிந்து குற்றங்களை தடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ள முதல்வர் விஜய், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிரபராதிகள் தப்பித்தவறி கூட பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகள், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் கூட்டத்தை முறையாக, சரியாக, கனிவோடு நடத்த வேண்டும், மக்களிடம் குறையை கேட்பதை விட அதை தீர்ப்பது முக்கியம் என்றும் கூறியுள்ளார். மக்களுக்கு வங்கி சேவைகள் ஒழுங்காக கிடைக்கிறதா என்பதை வங்கியாளர்கள் கூட்டத்தை நடத்தி அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பகுதிகள், விபத்து மற்றும் குற்றம் அதிகம் நடக்கும் இடங்களில் சிசிடிவி கேமராக்களை நிறுவும் இயக்கத்தை முனைப்பாக நடத்த வேண்டும் என்றும், பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும், இதில் நோ சேஞ்ச் அண்ட் நோ காம்ப்ரமைஸ் என்ற கொள்கை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போக்சோ வழக்குகளில் எஃப்ஐஆர் பதிவில் தாமதம் ஏற்படுவதை சகிக்கவே கூடாது என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளை தொடர்ச்சியாக கண்காணித்து போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை தேவை என்றும், பள்ளிகளில் சாதி ஊக்குவிப்பு சம்பவங்களை கல்வித்துறை கண்காணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.